அவரு 96 பேட்ச். இந்த ஒரு காமெடி ஒன்று வரும். ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு அந்த லொல்லு சபால வருவார சேசுவா அந்த இவரு கூட நடிப்பாரு நம்ம சந்தானம் கூட. அவர் மாதிரி ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அந்த மாதிரி உண்மையிலே கொஞ்சம் இவங்க சொன்ன பில்டப்லாம் பார்த்தோன்னே ஏதோ ஒன்று சம்பவம் செஞ்சிருவார் போல வந்து அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. அதாவது 2 பேரை சொன்னாங்க. 2 ஐபிஎஸ்ஐ இறக்குது களத்தில் பாஜக தமிழ்நாட்டில். ஒரு ஐபிஎஸ் கட்சிக்கு, ஒரு ஐபிஎஸ் ஆட்சிக்கு. அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பிஜேபி தலைவர் ஆகிறாரு. நம்ம ஆர்என் ரவி ஐபிஎஸ் அவர் வந்து ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பார். இந்த 2 ஐபிஎஸ்டை மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக கூட்டணி கட்சிகள், இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்கெல்லாம் என்ன பாடுபட போறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு பில்டப்னா பில்டப்பு மாடி அம்மா. கடைசியில் இப்போ என்னன்னு பார்த்தா 2 ஐபிஎஸ்க்கும் ஒரே நேரத்தில் பீச பிடிங்கிருக்காங்க. அங்கே அந்த பக்கம் அண்ணா நான் வந்து தலைவர் இல்லைன்னா யார் வருவாங்கன்னு தெரியாதுன்னா நான் ஒரு மோடி கிணத்துல குதிக்க சொன்னா கூட குதிப்பேன் என்னான்னு அங்கே ஒன்று முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஒரு அதிகாரம் கிடையாது, டம்மி நீட்டுற இடத்துல கையெழுத்தை போட்டு கொடு, அந்த கையெழுத்தை நீ போடலன்னா நான் போடுவேன் அப்படின்னு கோர்ட்டு போட்டுருச்சு இன்னைக்கு. அதாவது இவ்வளவுதானே, இதுக்குதான் இந்த ஆட்டமா? அப்போ இதுல என்னன்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தின் உறுதியாக இருந்ததுனால தன் பக்கம் எதுவும் தவறான விஷயங்கள் கிடையாது, முழுக்க முழுக்க சட்டப்படி தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினதுனால கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி இது. இது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போதே நான் சொன்னேன், இந்த தீர்ப்பை வரவேற்று முதலமைச்சர் அதை அறிவித்த போது அதுக்கு வரவேற்பு தெரிவித்து நான் பேசும்போது சொன்னேன், சட்டமன்றத்துக்குள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நிறுத்திடக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் வீதிகள் தோறும் இது கொண்டாடப்படணும். ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த தீர்ப்பை வாங்கல, இந்த தீர்ப்பை நாட்டுக்கே வாங்கி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு பாஜகவால் சூறையாடப்படுகிற வேட்டையாடப்படுகிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இன்றைக்கு நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு. இன்னும் சொல்றேன், நாளைக்கு பாஜக ஆட்சி போய் வேறொரு ஆட்சி அமர்ந்து அவங்க ஆளுநர்களை வைத்து பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு இடையூறு கூட செய்ய முடியாத அளவுக்கு பாஜகவுக்கும் சேர்த்து நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு. அப்போ இது என்னன்னா சட்டத்தின் வழி நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம்.